எப்படி ஐன்ஸ்டீன் தலையில ஆப்பிள் விழுந்து கிராவிட்டி கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி தீபேந்தர் கோயல் தலையில தக்காளி விழுந்து தான் ஜொமேட்டோ கண்டுபிடிச்சிருப்பாரோ. நீ என்னடா தக்காளின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட்டுறேன்னு கேட்காதீங்க, தக்காளி ரசத்துல போட்டாங்கன்னா இருந்தது இதுதான். அது சரி, என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த் சீனிவாசன் ஜொமேட்டோ ஸ்டாக்கா ₹1 ஸ்டாக்னு சொல்லி கலாய்ப்பாரு. நாட் ஜஸ்ட் ஜொமேட்டோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வாங்கவே வாங்காதீங்க அப்படிங்கிற கருத்தை ஆனந்த் சீனிவாசன் வச்சிருக்காரு. பட் அதே மற்ற இன்ஃபுளுசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ ரொம்பவே நல்ல ஸ்டாக்னு சொல்லுவாங்க. சில இன்ஃபுளுசர்ஸ் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை இப்போவே கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் அப்படி என்ன இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கு, ஆனந்த் சீனிவாசன் ஏன் இதை வேணாம்னு சொல்றாரு, இது என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பேசிக்கா ஆனந்த் சீனிவாசனோட உள்ளூர் பட்டாசு லிஸ்ட், வெளியூர் பட்டாசு லிஸ்ட், புஷாபான பட்டாசு லிஸ்ட், ஏன் என்னோட மெனு கார்டு வரைக்கும் நான் வீடியோவை போட்டேன். இந்த 4 வீடியோ அடுத்து வந்த 5வது வீடியோவா இது ஆனந்த் சீனிவாசனோட வாங்கிடாதீங்க அப்படிங்கிற பட்டாசு லிஸ்ட் தான். நாங்க ஏன்டா வாங்காதேன்னு சொல்றத ஒரு வீடியோவை உட்காந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் வாங்காதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாருங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அடுத்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனிக்கு இதுல என்ன பிரச்சனைங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ. இது ஏன் இவர் இவ்வளவு தூரம் ஹேட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஆனந்த் சீனிவாசன் எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியுமே ஹேட் தான் பண்றாரு அப்படிங்கிற கருத்து இருக்கு. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் காங்கிரஸ்காரரு, பிஜேபி டைம்ல தான் அதிகமா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வரதுனால அவர் இதை ஹேட் பண்றாருன்னு சொல்றாங்க. அதுவும் இருக்கலாம். பட் அதை தவிர இருக்கிற மற்ற ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான கேபிட்டலோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்மால் ஆர் மைக்ரோ கேப் கம்பெனி தான். பட் அமெரிக்கா அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய ஹியூஜ் கேபிட்டலை இந்த கம்பெனில இன்ஃபியூஸ் பண்ணி அதுல இருந்து இந்த கம்பெனியை பெருசா பண்றாங்க. அதனால இந்த கம்பெனி பார்க்க வயசா தெரிஞ்சாலும் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா போகாது அப்படிங்கிறது ஆனந்த் சீனிவாசன் நம்பிக்கை. பட் இதே நீங்க இன்னொரு கேள்வியுமே கேட்கலாம், இன்ஃபோசிஸுமே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா தான் இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும் போது நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அவ்வளவு பெருசா ஏன் வளராதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். பேசிக்கா இன்ஃபோசிஸ் இருந்த டைம்ல ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருந்துச்சு. அதுல வந்த 1-2 கம்பெனில இன்ஃபோசிஸும் ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டார்ட் அப் கம்பெனில கண்டிப்பா 2-3 கம்பெனிஸ் நல்லாவே பெருசா வளரலாம். பட் அந்த கம்பெனிஸ் எதுன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் மற்ற கம்பெனிஸ் 7 ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை ஹியூஜ் ரிஸ்க்ல கொண்டு போயிடும் அப்படிங்கிறது ஆனந்த் சீனிவாசன் சொல்ற முக்கியமான கருத்து. அதே மாதிரி நானுமே ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா மோஸ்டா அந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நினைப்பேன். பேசிக்கா ஒரு பிசினஸ்ல நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா அதோட கோலே நம்ம ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது மட்டும்தான். இப்போ இன்னைக்கு டைம்ல எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுமே மோஸ்டா லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனில நான் என்டர் ஆகிறதுக்கு அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா ஆனதுக்கு அப்புறம் என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க உடனே கேட்கலாம், அந்த கம்பெனி லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்டர் ஆகலாம், ப்ராஃபிட் பண்றப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அது கரெக்ட் தான். பட் மோஸ்ட் கேசஸ்ல இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எவ்வளவு தூரம் ப்ராஃபிட்டபிளா போகும் அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான். அதனால இந்த கம்பெனி இன்னைக்கு நான் விட்டுட்டு நாளைக்கு அது ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டில் வெயிட் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் கம்பெனி விட்டு கம்பெனி வரும். இப்போ நீங்க வாங்கக்கூடிய இன்ஃபோசிஸ் கம்பெனி கூட பழைய கம்பெனியா இருந்தாலும் சில நேரங்களில் அது அண்டர்வேல்யூடா தெரியும். ஏன் அந்த டைம்ல டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியே கீழே வரும், அப்போ அந்த ஸ்டாக்கும் கீழே வரும். அந்த டைம்ல அண்டர்வேல்யூடா கிடைக்கும் போது நம்ம அதை வாங்கிக்கலாமே தவிர ப்ராஃபிட் பண்றதுக்கு முன்னாடியே அதை முன்னாடியே வாங்கி வச்சு பெட் பண்றதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விக்கி. இந்த ஜொமேட்டோவுக்கும் ஸ்விக்கிக்கும் சேம் ஸ்டோரி தான். பட் இங்க இன்னொரு வித்தியாசம் நம்ம பார்க்கணும். ஆனந்த் சார் சொல்ற இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பெருசா ஒரு பிசினஸ் மாடல் இல்ல அப்படிங்கிறாரு. இது ஓரளவு கரெக்ட் தான். இப்ப இதே ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்ம அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான தனி பிசினஸ் மாடல் இருக்கு, யூனிக்கா இருக்கு. இவங்களோட பிசினஸ் மாடலே டெலிவரி பண்றது அண்ட் கஸ்டமர்ஸோட டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இப்ப அமெரிக்கால வந்து புது கம்பெனி ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடி. இந்த சாட்ஜிபிடி நிறுவனத்துக்கு ஒரு யூனிக்கான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இவங்க சைட்ல இருந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆக்சுவல் டெவலப்டு ப்ராடக்ட். நாளைக்கு இதையுமே காப்பி பண்ண முடிஞ்சாலும் உங்களால என்னால ஈஸியா காப்பி பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்க கிட்ட டேட்டா மாடல், அவங்க கிட்ட டேட்டா செட் அவங்களுக்கான ஸ்பெஷல் யூனிக்கா இருக்கும். ஆனா இங்க டெலிவரி சிஸ்டம்ஸ்குள்ள வரும்போது யார் வேணாலும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ஒரு தனித்துவமான தன்மை குறையுது அப்படிங்கறத ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கிறாரு. எந்த அளவுக்கு ப்ரொமோட்டர் எத்திக்கலா இருக்காரோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் அவர் வாங்குவாரு. ஆனா இன்னைக்கு டேட்ல ஒரு ப்ரொமோட்டர் ரொம்ப எத்திக்கலா நியாயமா நடந்துக்கிட்டாரு அப்படின்னா லூசு போயிடுன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் இன்னைக்கு நம்மளே இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா சிம்பிளா பாருங்க, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற லெகசில இருந்து வர யங்ஸ்டர்ஸ் ஹோல்டு பண்ணி ரன் பண்றது வேற, புதுசாவே ஸ்டார்ட் பண்றது வேற. இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர் போயிட்டு நியாயமா நெறிமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ எத்திக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கம்பெனி பிராண்ட் நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த எத்திக்ஸ் செட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த கம்பெனிஸ் நம்ப முடியாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அந்த ஃபியூச்சரை நம்பி நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பதில். பட் அப்படியே தேர்ட் கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா ஜெப்டோ.
இவங்க அதே டெலிவரி மாடல ஃபுட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுல வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியுமே இதே நிலைமையில தான் போய் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பெரிய கம்பெனி நாளைக்கு புதுசா அவங்களோட சேம் பிசினஸ் மாடலை யூனிக்கா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, எப்படி ஜொமேட்டோட சேம் பிசினஸ் மாடலை ஜெப்டோ எடுத்துட்டு ப்ராடக்ட் டெலிவரி பண்றது, சிப்ஸ் மாதிரி ஒரு பேக்கெட் பொருளை பொட்டி கடையில நான் என்ன தரதை வச்சுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பார்த்தாங்க அப்படின்னா அதை அக்வயர் பண்ணிடுவாங்க. அதாவது ஜொமேட்டோவே போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை எப்படி வாங்கினாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஆப்ஸை வாங்குற மாதிரி இந்த பிசினஸே வாங்கிடலாம். இந்த மாதிரி பிசினஸ் வாங்குறது மேபி வேற ஒரு பெரிய கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப பிக் பாஸ்கெட் எப்படி டாட்டா வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க லார்ஜ் கேப் பிசினஸ்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த லார்ஜ் கேப் பிசினஸ் இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஃப்ரீயா வாங்கிடும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிசினஸ் இந்த லார்ஜ் கேப் பிசினஸ் வாங்குறது மூலமா இன்டைரக்டா நீங்க இந்த கம்பெனியோட ஸ்டெக்ஸை ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக். டெக்னிக்கலி எனக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு பெரிய ஆர்வம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட்ல யூனிக் பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் பண்ற அளவுக்கு ஈஸியான பிசினஸ் மாடல் கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அட் த சேம் டைம் இந்த ப்ரமோட்டர்ஸ் ஒரு பிசினஸ்ல ஸ்டேபிளா இல்லங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்ல ஓலா கேப்ஸ் சொல்லிட்டு ஆட்டோஸ்க்கு ஒரு அக்ரிகேட்டரா இருந்தாங்க. அப்புறம் அந்த பிசினஸ் விட்டுட்டு இப்போ ஓலா எலக்ட்ரிக் வந்துட்டாங்க. அடுத்தது நாங்க ஓலா ஐடி கம்பெனியா மாற போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிசினஸ் இவங்க கம்ப்ளீட்டா பண்ண போறாங்க, ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டைம்ல அப்படிங்கறத இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஒரு பிசினஸ் எடுத்து அது நல்லா ப்ராஃபிட்டபிளா வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிசினஸ்க்கு போறது வேற, ஒரே நேரத்துல 5-6 பிசினஸ்ல கை விடுறது வேற. அதே மாதிரி இந்த ஓலால பெரிய டென்ட் நான் ஒன்று பார்த்தேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இந்த ஓலா பைக் வாங்கியிருந்தா, பட் அவனோட பைக்ல ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு நல்லா சர்வீஸ் கிடைக்கலங்கிறது அவன் சொன்னான். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் நல்லா பண்றாங்களோ அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த கஸ்டமர்ஸ் அவங்க நம்புவாங்க. கஸ்டமைஸை நம்பாதப்ப ஒரு இன்வெஸ்டரா எனக்கு இந்த ஓலா மேல நம்பிக்கை இல்லாம அங்கதான் போச்சு. பட் அதை தவிர இந்த பிசினஸ் மாடல் மேல எனக்கு ஒரு தனி நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்து 5வது கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரை. இந்த கம்பெனியை மார்க்கெட்ல பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க இ காமர்ஸ் அண்ட் ஆஃப்லைன்ல பேபிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா இவங்க ஒரு செல்லிங் கம்பெனியா இருக்காங்க. நல்ல கம்பெனியா இருந்தாலும் இவங்க ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது கூடவே லாக்இன் பீரியடோட ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்னைக்கு லாக்இன் பீரியட்ஸோட தான் ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க. இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஐபிஓல போட்ட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எப்போ இந்த லாக்இன் பீரியட் முடியும் நம்ம வித்துட்டு வெளில போகலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணுவாங்க. லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே நேரத்தில் எல்லாரும் ஷேர்ஸ் லிக்விடேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஷேர்ஸோட பிரைஸ் கீழே விழுந்துடும். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்க வேண்டிய அளவோட அதிகமான அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கு. அதிகமான ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள்ல அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் குறைச்சே ஆகணும். இந்தியாவில் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைக்கும் போது மார்க்கெட்ல லிக்விடிட்டி அதிகமாகுது, நிறைய ஷேர்ஸ் வருது, அதனால ஸ்டாக் பிரைஸ் கீழே கம்மியாயிடுது. இப்படி இல்லைன்னா ப்ரொமோட்டர் ரொம்பவே கம்மியான ஸ்டேக்ஸ் கையில வச்சிருக்காரு. இதனால எஃப்ஐஐ டிஐ கையில இந்த ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியா பிளே பண்ணி ரீட்டைல் கையில ஏமாத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 6வது கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேடிஎம். இந்த கம்பெனிக்கு பிசினஸ் மாடலே இல்லைன்னு ஆனந்த் சீனிவாசன் சொல்லுவாரு. பட் நான் சொல்லுவேன் இந்த கம்பெனிக்கு நல்ல பிசினஸ் மாடல் இருக்கு, ரெவன்யூ மாடல் தான் இல்லைங்கிறது. இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி பேடிஎம் பத்தி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டுருக்கேன். மேல கார்டுல தரேன், செக் பண்ணி பாருங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். 7வது கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா, மோபிக்விக். பேடிஎம் என்ன நிலைமையோ அதே ப்ராப்ளம் தான் இந்த கம்பெனிக்கும். சேம் ப்ராப்ளம், சேம் பிளட். 8வது நம்ம பார்க்க போற கம்பெனி பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே நல்ல கம்பெனி. நான் பர்சனலாவே பாலிசி பஜார்ல தான் என்னோட இன்சூரன்ஸை வச்சிருக்கேன். அண்ட் ஆஸ் அ கஸ்டமரா பாலிசி பஜார் மேல நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். காரணம் என்னன்னா, எனக்கு இது வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்ல ரொம்பவே பர்ஃபெக்டான என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ற மாதிரி பாலிசி பஜார் நடந்துருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்ன, இவங்க ஜஸ்ட் இன்சூரன்ஸ் அக்ரிகேட்டர் தான், இன்சூரன்ஸ் விற்கிறவங்க இல்ல. வேற இன்சூரன்ஸ் விற்கிறவங்களுக்கு வாங்கி தராங்க அப்படிங்கிறதுனால இவங்க பிசினஸ் மாடல் மேல கேள்வி இருக்கு. பட் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாலிசி பஜார் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் டு கோ. அவங்களுடைய அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட லைஃபை செக்யூர் பண்றதுக்கு எந்த இன்சூரன்ஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத பாலிசி பஜார்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9th ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி. இவங்களுக்கும் ஓலாக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்கள ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி வாங்கிட்டாங்க, ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ ஜெப்டோக்கு சொன்ன அதே கதை தான். ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல போய் என்டர் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்களுடைய காம்படிட்டர் அவங்கள வாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அண்டர் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட growth-உம் அந்த லார்ஜ் கேப் கம்பெனியோட growth-உம் மேட்ச் ஆகுங்கிறது தான் ஐடியா. 10th கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமா எர்த் அப்படிங்கிற கம்பெனி. இவங்கள மார்க்கெட்ல ஹோன்சா கன்சியூமர் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில சிம்பிளா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லுவேன். இவங்களுடைய வேல்யூவேஷன் 113 இருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே ஹெவியா பிராண்டிங் பண்ணி பயங்கரமா அட்வர்டைஸ்மென்ட் போட்டுறாங்க. அதனால நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடியே முந்தைய அடிச்சு போய் இதை வாங்கிடுறாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட வேல்யூவேஷனை ரொம்பவே பீக்கா வச்சுட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணல, அதுக்குள்ள நம்ம இவ்வளவு வேல்யூவேஷன் தரோம் அப்படின்னா அந்த கம்பெனி லாங் டர்ம்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நல்ல பிசினஸ் மாடல் இருந்தாலுமே. ஸோ என்னதான் ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும், பிசினஸ் மாடல் பக்காவா இருந்தாலும், ஃபியூச்சர் சூப்பரா இருந்தாலும், வேல்யூவேஷன் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை வாங்குறதுல யூஸ் இல்லை. ஸோ அதனால இந்த கம்பெனியை நான் கன்சிடர் பண்ணல. அடுத்து ஹானரபிள் மென்ஷன், நம்ம தலைவர் பைஜூஸ் சொல்லியே ஆகணும். இவங்க கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்காங்க. இதே மாதிரி மற்ற ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் வராம இருக்கணுங்கிறத நம்ம நம்புவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ இந்த சேம் கதை தான் மற்ற சில ஸ்டார்ட் அப்ஸுமே இருக்கு. நான் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்னும் சில ஐபிஓ வரக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸுமே இருக்கு. அது எல்லாத்துக்குமே சேம் கதைங்கிறனால ஜஸ்ட் ரேபிட் ஃபயர் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் பேர் சொல்லிட்டு வரேன். க்ரோ, ஃபோன்பே, ஆஃபீஸ், பேயூ இந்தியா, லென்ஸ்கார்ட், ரோசர்பே, போட், மீஷோ, ஃபார்மசி, மெட் பிளஸ், பேங்க் பஜார், ஓஸ்வால், இந்த மாதிரி இன்னுமே எக்ஸ்ட்ரா சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. பட் எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லையுமே நான் ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்ஸில் ஐபிஓ போடுறீங்க அப்படின்னா நான் அதில் எதுவுமே தலையிடுறதுக்கு வரல. பட் நீங்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வேல்யூவேஷன் இருக்கா, அட் சேம் டைம் பிஸ்னஸ் மாடல் யூனிக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் தான் உங்களுக்கு லாங் டேர்மில் கை கொடுக்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோல்ட்ல ஒரு எக்ஸ்போசர் வச்சிருப்பீங்க. இந்த எஸ்டிபி மட்டும் இல்லாம கோல்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா ஆக்ஷன் பண்ணி இந்த வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்க நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் a great day. Goodness.